இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் நடவு செய்ய உள்ள விவசாயிகள் தூர் நன்கு கிளைத்து நல்ல மகசூல் பெற ஏக்கருக்கு 5 கிலோ துத்தநாகத்தை கரைக்கும் பாக்டீரியாவுடன் 10 கிலோ துத்தநாக சல்பேட் உரத்தையும் அடியுரமாக இட வேண்டும். மேலும் துத்தநாக சல்பேட் உரம் மற்றும் பாக்டீரியாவை ஒன்றாக இணைத்து இடக்கூடாது. குறைந்தபட்சமாக 5 முதல் 10 நாட்கள் இடைவெளி தர வேண்டும். தற்போது நிலவி வரும் தட்பவெட்ப சூழ்நிலையில் பருத்தி பயிரில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் வேப்ப எண்ணெய் 3 மில்லி மற்றும் இமிடாக்ளோபிரிட் 1.5 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 1 மில்லி கலந்து இலை வழியாக தெளிக்கவும். வாழையில் மகசூலை அதிகரிக்க ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் வாழை பூஸ்டரான பனானா சக்தி மருந்தை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து வாழை நட்ட 3, 5 மற்றும் 7ஆம் மாதங்களில் இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும். காய்கறி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காய்கறி நுண்ணூட்ட கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் இலைவழி தெளிப்பாக பூ மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் தெளிப்பு செய்ய வேண்டும்.